Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல பைப்பிங் பத்தி பார்க்கலாங்க. எனக்கு நார்மல் பைப்பிங் சுத்தமா வர மாட்டேங்குது. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வந்து பைப்பிங் பண்ண தெரியலன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹூக்கு பட்டி, ஐ பட்டி இந்த மாதிரி வெச்சு கரெக்ட்டா வெச்சு பார்த்தோம்னா நமக்கு ஹூக்கு பட்டியில ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி எக்ஸஸா வரும். லைட்டா ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி லைட்டா மார்க் பண்ணிட்டு இத கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இத எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வெச்சுப்போம்ல, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வெச்சிட்டு இது பாருங்க நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீங்க இந்த கிராஸ் பீசஸ் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி கை வெச்சு இந்த மாதிரி மடிச்சிட்டீங்கன்னா இந்த கிராஸும் அந்த கிராஸும் சேமா இருக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு மேலே வெச்சீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். இப்போ அதை ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து எடுத்து வெச்சதுக்கு அப்புறம் இது வந்து 1.5 இன்ச் இருக்கு. ஒரு 1/2 இன்ச்ல வந்து லைட்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இது ஃபுல்லா வந்து தச்சு எடுத்துக்கலாம். லைட்டா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம ஃபோல்ட் பண்ணி தச்சிடலாங்க. இப்போ இது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து இப்போ 1 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து லைட்டா வந்து இத கட் பண்ணி ஃபுல்லா எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு வந்து நெக் ரவுண்ட் அந்த ரவுண்ட் தைக்கும்போது நமக்கு எக்ஸஸா வந்து அங்கங்க இருக்குது அந்த ஃபினிஷிங் இல்லாம நமக்கு நீட்டான ஃபினிஷிங்கோட நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல்லா வந்து லைட்டா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெக் மேல வெச்சு தைக்க போறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃபுட் சைஸ்ல ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டுமே அட்டாச் பண்ணி நம்ம ஃபுல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஷோல்டர் பாத்துக்கோங்க. ஷோல்டர் எப்பவுமே ஒன் சைடா இருக்கணும். ஃப்ரண்ட் ஒரு சைடு பேக் அந்த ஷோல்டர் கிட்ட மாறி மாறி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால வந்து அது பாத்துக்கோங்க. ஃபுல்லா ரவுண்டா வெச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வெச்சு நீங்க ரவுண்டா தச்சிக்கோங்க. இந்த ஷோல்டர் வரும்போது மட்டும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ப்ளைனா இருக்கிற மாதிரி வெச்சிட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு கூட இந்த பக்கம் கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃபுட்ன்ட்டு நம்ம மார்க்கெட்ல நிறைய விக்கிறாங்க. அத வந்து நீங்க ஃபுட் சேஞ்ச் பண்ணி நீங்க பைப்பிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ ஒரு 1/2 இன்ச் வெச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது பின்னாடி பாருங்க. இந்த வேஸ்ட் வந்து கீழ் சைடுல இருக்க கூடாது. எப்பவுமே மேல் சைடு இருக்கிற மாதிரி வெச்சிட்டு இந்த ஃப்ரண்ட் வந்து லைட்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா. ஃபோல்ட் பண்ணிட்டு சின்ன மடிப்பா இந்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி மடிச்சிட்டு நீங்க அந்த ஒன் சைடு ஃபுட் வெச்சு நீங்க வந்து பைப்பிங் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டா வரும் ஃபினிஷிங். நம்ம த்ரெட் வெச்சு பைப்பிங் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. அது இல்லாம நமக்கு ஈஸியாவும் இருக்கும். ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டா இருக்கும். பாருங்க லைட்டா இந்த மாதிரி மடிச்சிங்கனாலே அதுவே வந்து நமக்கு லைட்டா ஃபோல்ட் பண்ணி கொடுத்துரும். அதுவே நமக்கு இந்த வேஸ்ட்டை வந்து நீங்க மேல் நோக்கி வையுங்க எப்பவுமே. அப்பதான் வந்து பைப்பிங்ல வந்து அந்த வேஸ்ட் வந்து நமக்கு ஒரு த்ரெட் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சி ஃபுல்லா தச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் தைக்கிறதுக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து பிராக்டீஸ் பண்றதுக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அது இல்லாம ஃபினிஷிங் வேற நமக்கு வந்து ரொம்ப நீட்டா கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் வரும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே எவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள். பின்னாடி கூட நம்மளுக்கு வேஸ்ட் வந்து அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதெல்லாமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி தச்சு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.